3 வகையான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து கழுவி ஊற வச்சு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. ஆயில் வந்து குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துறேன். ஏன் அப்படின்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் கோகோனட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நான் வந்து 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கடுகு, ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விடுங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் வந்து ரைஸில் அதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதில் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா 1, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து அரைச்சி துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து நல்லா வறுக்கட்டும். தேவையான அளவுக்கு சால்ட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ வந்து ரைஸ் வந்து நான் 1.5 கப் எடுத்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி. இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து யோசிக்கவே தேவையில்லை. சீக்கிரமாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் கூட இன்னொரு ரைஸ் ஒட்டாத அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால அடுத்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 சேர்த்துக்கோங்க.
நல்ல ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் சாப்பிடும் போது அதோட கிறிஸ்பி சூப்பராக இருக்கும். பாதாம் முந்திரி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம், அந்த லெமனை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினா சாதத்துக்கு புதினா எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகா, இஞ்சி 1 துண்டு, 2 பூண்டு, 2 பல்லு பூண்டு. இதை வந்து எடுத்து ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறோம். 2 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, இஞ்சி, புதினா இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அரைச்சி வச்சுருக்குது. கடாயை வச்சு எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். முந்திரி, நான் வந்து இது பச்சை மிளகாய் சேர்த்துல, ஏன்னா நான் மிக்சியில் ஜாரில் அரைச்சேன் இல்லைங்களா, அதுலேயே சேர்த்துட்டேன். அதனால் இப்போ நான் சேர்த்துல, பச்சை கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகணும். சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது நல்லா ட்ரை ஆனால் தான் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொல கொலன்னு ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரை ஆகிட்டுருக்கு. அது ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு வந்து ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸ் சாப்பிடும் போது.
இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யோசிக்காமல் குழந்தைங்களுக்கும் நல்லது புதினா வந்து எல்லாமே. அதனால் யோசிக்காமல் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு பெரியவங்களுக்கு சின்னவங்க எல்லாருக்குமே லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான், புதினா சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். புதினா சாதம் ரெடி. பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சோனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.